கௌதம் வரல? வந்தாரு. வந்த அக்காவை பார்த்துட்டு போனாரு. என்னை இங்கே இருக்க சொன்னாரு. வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறாராம். அக்காக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. தூங்கிட்டு இருக்காங்க. ரம்யா, நான் கூட கொஞ்சம் பேசணும். வா. என்ன ஷியாமண்ணா, ஏதோ பேசணும் சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? அக்காவை பத்தி. அக்காவை பத்தி என்ன? இல்ல ரம்யா, நம்ம அக்கா போற போக்க பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் கவலையாவும் இருக்கு. எதை பத்தி சொல்ற? அதான் ரம்யா, இந்த கோர்ட்ல டைவர்ஸ் கேஸை தள்ளி போட மாடியில இருந்து கீழே விழுந்து கை உடைச்சிட்டாங்களே, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் ரம்யா, அக்கா மாடியில இருந்து விழுந்தாங்களே, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்தா நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும்? ஏதோ இந்த வாட்டி கையில பிராக்சரோட போச்சு. அக்கா விட்டா நமக்கு வேற யார் இருக்கா? இல்ல ரம்யா, அக்கா போக்கே சரியில்லை. எங்க நம்ம அக்காவை எழுந்துருவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அதே பயம்தான் ஷியாமண்ணா. ஆர்கே குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக எங்க நம்ம அக்கா பலியாடுவாங்களோன்னு எனக்கு. இனிமே நம்ம அக்காவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் ரம்யா. அவங்க நினைச்சது மட்டும் நடக்காம போனா அவங்க தண்ணியை அழிச்சுப்பாங்க. என்ன பண்ணலாங்கிற? அக்காவோட போக்க நம்ம மாத்தணும் ரம்யா. அது எப்படி முடியும் ஷியாமண்ணா? சின்ன வயசுல அவங்க மனசுல பட்ட அந்த வலி, அந்த ரணம், அந்த வேதனை அவங்க மனசுல அப்படியேதான் இருக்கு. நம்ம அப்பா சாவுக்கு காரணமா இருந்த ஆர்கேவை அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணத்தை அவங்க மாத்திக்க மாட்டாங்க, நம்ம யாராலையும் மாத்தவும் முடியாது. ரம்யா, அவங்க நினைக்கிறது தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம அவங்கள எழுந்துடக்கூடாது இல்லையா? நம்ம எப்படியோ அவங்க கிட்ட பேசி அவங்க கோபத்தையும் வெறித்தனத்தையும் குறைச்சுக்க சொல்லணும். முடியாது ஷியாமண்ணா. அவங்க நிச்சயமா அவங்க கோபத்தை குறைச்சிக்கவே மாட்டாங்க. அவங்கள மாத்தணும்ன்ற உன் எண்ணத்தை நீ கைவிட்டுரு. அது நடக்காது. இந்து, இந்து இங்க வாடா. ஏ இந்து, ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல, இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். இந்து வா. என் பொண்ணு ஒண்ணு கம்பி மேல நடக்க வச்சு வேடிக்கை காட்டல. யாரும் என் பொண்ணு பார்க்க வேண்டாம். என் பொண்ணு நான் பார்க்க கூடாதா? என்னது, உங்க பொண்ணா? அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருந்தா கோர்ட்ல டைவர்ஸ்க்கு ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? என்னது, கோர்ட்ல டைவர்ஸ்க்கு முதல்ல சம்மதம் சொன்னது நீ, நான் இல்ல. உனக்கு என்னமா வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு, சுயமா சம்பாதிக்க முடியும்ன்ற கர்வம் உனக்கு தோண என் அண்ணன் அந்த திமிர்ல இருக்க.
அவன் கொடுக்குற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பேசு பேசு, எவ்வளவு பேசுவ? அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. ஓஹோ, அவரை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருமோ? நல்லவங்கள பத்தி தப்பா பேசினா யாருக்குமே கோவம் வரும். தெரியாம தான் கேக்குறேன். நான் கோர்ட்ல டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லியிருந்தா நீங்களும் வேண்டான்னு சொல்லிருப்பீங்களா? ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. நான் யாரோட ஆலோசனையும் கேட்டுட்டு நடக்கல. நீங்க தான் அடுத்தவங்க ஆலோசனை கேட்டுட்டு நடக்கிறீங்க. நீ யாரை பத்தி பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. அபிராமி என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்கிறப்ப கூட நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இங்க பார், இது வரைக்கும் அவங்க உனக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிருக்காங்களா சொல்லு. ஆனா நீ தான் அண்ணி வாழ்க்கை இழக்கிறதுக்கு காரணமாயிட்ட. அண்ணி ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? நீ தான் திருந்தவே மாட்டியா? உங்க அண்ணி புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது பாருங்க, நான் முடிவா சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு கோர்ட் முடிவு பண்ணிடுச்சு. இது ஏன் ரத்தம், ஏன் சொந்தம், என் உயிர். இந்த உயிருக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். இது பிரிச்சா என் உயிரும் பிரியும். அதனாலதான் சொல்றேன், இனிமே குழந்தைய பார்க்க நீங்க வர வேண்டாம். மீறி வந்தீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன். பாப்பா, அண்ணி, உங்களை விசாரிக்கிற நினைப்பு கூட இல்லாம மனசுக்குள்ள பெரிய குழப்பம். நீ அப்படி என்னப்பா உனக்கு குழப்பம்? உன்னை குழப்பிட்டு இருந்த சாந்தி தான் உன் வாழ்க்கையை விட்டு போயிட்டாலே. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது. அப்படி நீயே இன்னும் இப்படி இருக்க? என்னோட கவலை எல்லாம் அந்த குழந்தை இந்திராவை நினைச்சுதான். அவளை நான் பார்க்க கூடாதான், பேசக்கூடாதான். அந்த குழந்தை என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? நானும் அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருக்கேன். கார்த்திக், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆனா அதே சமயம் நீ பாவம். அவ பெத்த குழந்தையா இருந்தாலும் அது உன் குழந்தையா நினைச்சு இந்திரா மேல நீ உயிரே வச்சிருக்கே. அண்ணி, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் நண்பனை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவன் சாகிறதுக்கு முன்னால என்னென்னலாம் சொன்னானோ அதெல்லாம் நான் அப்பப்போ நினைச்சு பார்ப்பேன். கார்த்திக், என்னடா சொல்லுடா. அம்மா அம்மா பாத்துக்கிறேன்.
அவ சொன்னதுக்கு மேலா நீ அந்த குடும்பத்துக்கு பண்ணிருக்க. அவளுக்கு தாலியை கட்டி அவளுக்கு அந்தஸ்து கொடுத்த. அதுக்கு மேல நீ என்ன பண்ண முடியும்பா? இல்ல நீ இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல எவ்வளவு செஞ்சாலும் விஜயோட மரணத்துக்கு ஈடாகாது நீ. கார்த்திக், இந்த மாதிரி வார்ஃபீல்ட்ல மரணம் நடக்கிறதெல்லாம் சகஜம் தானப்பா. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? என்ன கார்த்திக், விஜய் ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு நீ. அண்ணி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். சொல்லுப்பா. விஜயோட சாவுக்கு நான் தான் காரணம் நீ. Down, everybody, down. Radio. जल्दी करो यार. Victor 1, calling Army headquarters, over. Receiving Victor 1, over. Victor 1, read. MB Bunker Golf, Romeo 846-372. 3 rounds, mortar fire, over. Copy Victor 1, 3 rounds mortar fire, rain out. Over and out. नीचे रहो, அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. नीचे रहो. Come on. Right. Karthik, yes Vijay. நான் பாதி பேரை கூட பங்கர் பக்கம் போறேன். நீ மீதி பேரை கூட எனக்கு கவரிங் ஃபயர் कर. Down. आगे रहो कार्तिक के पीछे. कार्तिक, yes Vijay. हमें कवरिंग फायर देना. Okay. Alright? Okay. और बाकी सब प्लान के मुताबिक. जय हिंद. जय हिंद. आगे बढ़ो. Come on, come on. चलो, चलो. Come on. Come on boys, जल्दी करो. विजय, go 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 go. आगे जाते रहो. विजय, what's it Karthik? जाओ. What's the bloody problem, man? விஜய், I'll go to the bunker side. நான் போய் கேப்சர் பண்றேன் விஜய். Karthik, அதான் ஆர்டர்ஸ் கொடுத்தா चले. You give me covering fire and I'm heading towards the bunker. Okay? Please விஜய், விஜய், please. நான் போய் கேப்சர் பண்றேன் Karthik, விஜய். come on, understand Karthik. Please விஜய். Okay, damn it, take it. Major Royce சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம். I need that bunker. Sure. And don't worry about your safety. I'll take care of it. Okay விஜய். All the best, Karthik. Thank you. All the best. All the best விஜய். Go, 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 go! Go, boys! விஜய், எதுரா? எதுரா? சொல்லுடா. ஏய், விஜய், என்னடா நீ? என்னாலதான் இந்த மாதிரி ஆயிட்ட? விஜய் சொன்னபடி நான் என் பாதையில போயிருந்தேன்னா அவன் செத்துருக்க மாட்டான். நீ இந்த உண்மை எனக்கும் பாலாஜிக்கு மட்டும்தான் தெரியும். தினம் தினம் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது நினைச்சு பல ராத்திரி நான் தூங்காம இருந்திருக்கேன். அந்த குழந்தைய என் நண்பனை நினைச்சு அவளுக்கு நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் எந்த குறையும் இல்லாம நான் அவளுக்கு செஞ்சிருக்கேன்.
தெரிஞ்சோ தெரியாமலோ விஜயோட சாவுக்கு நான் காரணமாயிட்டதுனால அந்த குற்ற உணர்ச்சியில சாந்திக்கு நான் மறுவாழ்வு கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லலாமா? கார்த்திக், நீ அடிக்கடி சொல்லுவ நான் உங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கேன்னு. அப்புறம் என்கிட்ட என்னப்பா தயக்கம்? எந்த குற்ற உணர்ச்சியில் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவளுக்கே தெரியாது. நீ என்னப்பா? ஆமா, நீ விஜயோட சாவுக்கு நான் தான் காரணம்னு அவளுக்கு தெரியாது. அதே குற்ற உணர்ச்சியில தான் என் நண்பனுக்கு மரியாதை கொடுக்கிற விதத்துல நட்பை நெசிச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். நான் அம்மா கிட்ட கூட சொல்லல. இது வரைக்கும் எனக்கும் சாந்திக்கும் நடுவுல எந்த தாம்பத்திய உறவும் இல்லை. நீ